இன்னைக்கு நம்ம 3 அழகான நெக்லைன் குர்த்திக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? பேன் நெக் அதாவது லீஃப் நெக் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கேன்வாஸ் பேப்பர் எடுத்து இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க. இதோட ஃபுல் லெங்த் அண்ட் பிரெத் 4.5 inch and 8 inch. இந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் 3 கட்டிங்கும் எடுக்க போறோம். நம்ம குர்த்தி நெக் வித் வந்து 3 inches, அங்க ஒரு மார்க் கொடுத்துருங்க. நெக் டெப்த் 6 inches தான் நார்மல் நெக் டெப்த், அதோட 1/2 inch மார்ஜின். ஸோ 6.5 inchல ஒரு மார்க் வைங்க, அதை பாக்ஸ் பண்ணிருங்க. மேல இருந்து 3.5 inchல ஒரு மார்க் கொடுங்க. இப்போ நெக்கோட சென்டர் பாயிண்ட்டும் அந்த 3.5 inch பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். அது லைட்டா கர்வா நான் வரைகிற மாதிரி வரைஞ்சுக்கோங்க. ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் தெரியும்னா இன்னும் ஈஸியா வரைய வரும். இப்போ நம்ம வரைஞ்ச டிசைனை சுத்தி கரெக்டா 1 inchல அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. 1 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, 3/4 inch இருக்கலாம், இல்ல 1.5 inch கூட இருக்கலாம். மேல நெக் ஷேப் மாறாம இருக்கிறதுக்காக 1/2 inchல ஒரு மார்க் கொடுத்து அது ஸ்ட்ரைட் லைன் பண்ணிருங்க. நீங்க பிகினர்ஸா இருந்தா பின்ஸால செக்யூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட்டிங் பண்ணுங்க. நம்ம ரெண்டாவதா வரைஞ்ச அவுட் சைட் மார்ஜினை கட் பண்ணிடலாம். இன்சைட் மார்ஜின் தான் ரொம்ப முக்கியம், அதுல எந்த ஷேப்பும் மாறாம கரெக்டா கட் பண்ணணும். அதனால பின்ஸால செக்யூர் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸி, இது நீங்களே செஞ்சிடலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த லைன் மேல அப்படியே கட் பண்ணிட்டே வாங்க. வரும்போது மேல இருக்கிற அந்த 1/2 inch மட்டும் கட் பண்ணிடாதீங்க. அதுதான் உங்க நெக்கோட ஷேப்பை பெருசு பண்ணாம அதே சைஸ்ல இருக்க ஹெல்ப் பண்ணும். சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு குட்டி நாட்ச் கொடுத்துருங்க. உங்களோட லீஃப் நெக் ஆர் பேன் நெக் ரெடி. இதை அப்படியே துணியில வச்சு நம்ம தைச்சு ட்ரெஸ்ல அட்டாச் பண்ணிடலாம். ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் டிசைன் பார்க்கலாம். இப்போ செகண்ட் நெக் லைனுக்கும் அதே 3 inches நெக் வித், நெக் டெப்த் 6.5 inch, அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டேன். நம்ம கீழே பேஸ் லைன்ல இருந்து 2 inchesக்கு ஒரு மார்க் கொடுங்க. அப்புறம் நம்ம மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டை கரெக்டா ஜாயின் ஆகிற மாதிரி 1.25 inchல லெஃப்ட்ல இருந்து கொடுங்க. இப்போ நான் எந்தெந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்றேனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் லைன்லயும் 2 inchesக்கு ஒரு டாட் கொடுத்து அந்த லைன்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புதுசா வச்ச 2 inch டாட்ல இருந்து மேல இன்னும் 2 inchக்கு ஒரு டாட் வைங்க. நெக்கோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து நான் வரைகிற மாதிரி கர்வா வரைஞ்சு ஜாயின் பண்ணி நான் வரைகிற டிசைனை கரெக்டா அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்களும் வரைங்க. உங்களுக்கு அழகான இந்த பேட்டர்ன் கிடைச்சிடும். மேல 1/2 inch மார்ஜின் லைன் போட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் வரைஞ்சிருங்க. இப்போ சென்டர்ல ஒரு நாட்ச் கொடுத்துடலாம். பின்ஸால செக்யூர் பண்ணிட்டு வெளியில மார்ஜின் லைனை கட் பண்ணி எடுத்துருங்க. உள்ள இருக்கிற நெக் லைனையும் அதே மாதிரி கட் பண்ணிடலாம். அதை மட்டும் பொறுமையா கட் பண்ணுங்க, டிசைன் மாறாம நீட்டா வரணும் நம்மளுக்கு. மேலே இருக்க 1/2 inch மார்ஜின் லைன் கட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான், டிசைன் ரெடி. இது அதே மாதிரி துணியில் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணி தைச்சிங்கன்னா கரெக்டாகிடும். மேலே கொடுத்துருக்க சென்டர் நாட்ச் எதுக்குன்னா நீங்கள் தைக்கும் போது சென்டரிங் மாற்றாமல் கரெக்டாக தைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்போ ஸ்வீட் ஹார்ட் நெக் கட்டிங் பார்க்கலாமா? இதுவும் அதே மெஷர்மெண்ட்ஸ் 3 and 6.5 inch தான். கீழே இருந்து ரைட் சைட் லைனில் 2.5 inchல ஒரு டாட் கொடுங்க. அந்த டாட்டையும் நம்ம நெக்கோட சென்டர் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. அதுதான் உங்களோட டைமண்ட் நெக். இப்போ இந்த டைமண்ட் நெக்கை தான் நம்ம ஸ்வீட் ஹார்ட் நெக்கா மாற்ற போகிறோம். அந்த லைனோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1/2 inchக்கு ஒரு டாட் வைங்க. மேலே இருக்கிற 4 inchோட சென்டர் பாயிண்ட் 2 inchல இருந்து உள் பக்கமாக ஒரு 1/2 inchல ஒரு டாட் வைங்க. நெக் சென்டர் பாயிண்ட், 1/2 inch பாயிண்ட், ரைட் சைட் பாக்ஸ் பாயிண்ட் மூணையுமே கர்வா ஜாயின் பண்ணிருங்க. அதே மாதிரி மேலேயும் அதே இதை ரிப்பீட் பண்ணுங்க. இதே ஸ்வீட் ஹார்ட் நெக்கை ஹை ரைஸ்ட் காலரோட கூட தைக்கலாம். அது எப்படி வேணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அதையும் சொல்லித்தரேன். கரெக்டாக 1/2 inch வரும்போது அது ஸ்ட்ரெயிட் லைனா ஆக்கிருங்க. இது காலர் இல்லாமையும் தைக்கலாம். 1 inch எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் கொடுத்துட்டு சென்டர் நாட்ச் பாயிண்ட் கொடுத்துருங்க. அப்புறம் பின்ஸால செக்யூர் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடுங்க. அப்புறம் இன்சைட் டிசைனை நீட்டாக பொறுமையாக கட் பண்ணிடுங்க. மேலே இருக்க எக்ஸ்ட்ரா 1/2 inch மார்ஜின் லைனை வெட்டிட வேணாம்.
அவ்வளோதான், உங்கள் ஸ்வீட் ஹார்ட் நெக் ரெடி. இதை மெயின் ஃபேப்ரிக்கோட வச்சு தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ டீப் ஸ்வீட் ஹார்ட் நெக் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கும் இதே மெஷர்மெண்ட் தான், 3 and 6.5 inch. பட் கீழே இருந்து உங்களுக்கு 1/2 inch மட்டும் ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியாக வைக்கணும், நான் வைக்கிற மாதிரி. இப்போ மேலே இருந்து அந்த 1/2 inch பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுருங்க, அதாவது கிராஸாக ஜாயின் ஆகும். நம்ம புதுசாக ஜாயின் பண்ண லைனில் கீழே இருந்து 1.5 inch இல்லாட்டி 1.25 inchல ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. அந்த 2 மார்க்குள்ளே தான் நம்ம அந்த கர்வ் லைனை ஜாயின் கொண்டு வர போகிறோம். இப்போ நெக்கோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த 2த்துக்கும் நடுவில் இல்லாட்டி அந்த 2 பாயிண்ட்ல எந்த பாயிண்ட்ல வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கர்வாக ஒரு லைனை கொண்டு வந்து மேலே 1/2 inch ஸ்ட்ரெயிட் லைன் பாக்ஸ் போட்டுருங்க, எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைன் போட்டுடுங்க. அப்புறம் பின்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைனை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற நெக் டிசைனை நிதானமாக கட் பண்ணுங்க. மேலே இருக்க எக்ஸ்ட்ரா மார்ஜின் லைனை கட் பண்ணிட வேண்டாம். இன்சைட் நெக் லைனை நம்ம கட் பண்ணணும்னா நான் டபுள் கலர் கொடுத்துருக்கிற அந்த இடத்த தான் நீங்கள் கட் பண்ணணும். இந்த மாதிரி வேற என்னென்ன நெக்லைன்ஸ் வேணுமோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். சென்டருக்கு குட்டியை நாட்ச் கொடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ஸ்வீட் ஹார்ட் நெக் ரெடி. இது அப்படியே மெயின் ட்ரெஸ்ஸில் வச்சு தைச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இவ்வளோ அழகான இந்த 3 டிசைன்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.